டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். என்னதான் திமுகவில் இருந்தபோது ஒலித்த அதே கர்ஜனை தற்போதும் அரங்கை அதிர வைத்தாலும் காலத்தின் கட்டாயத்தால் ஒவ்வொரு பதவிக்கும் திமுகவிடம் கரிசனத்தை எதிர்பார்க்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் வைகோ. அப்படி கடந்த முறை திமுக தயவால் மாநிலங்களவை எம்பியான வைகோவுக்கு இந்த முறை அந்த கரிசனம் கூட காட்டப்படாததால் மதிமுக நிர்வாகிகள் கடும் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மதிமுகவிற்கு ஒரு மக்களவை தொகுதியும் ஒரு மாநிலங்களவை சீட்டும் ஒதுக்கப்பட்டன. அதனை பின்பற்றியே 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் மதிமுக வைகோவிற்காக ராஜ்யசபா சீட் கேட்டது. ஆனால் திமுக தலைமையோ மாநிலங்களவை சீட் தொடர்பாக எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் போடாமல் நிச்சயமாக அண்ணனுக்காக செய்து கொடுக்கிறோம் எனவும் தேர்தல் சமயத்தில் சீட்டை உறுதி செய்து கொள்ளலாம் என்றும் கூறி தட்டி கழித்ததாக தெரிகிறது. திமுக தலைமை உறுதியளித்ததன் பேரில் மிக நம்பிக்கையோடு காத்திருந்த மதிமுக நிர்வாகிகளுக்கு மாநிலங்களவை தேர்தல் பெருத்த ஏமாற்றத்தை பரிசாக அளித்தது. கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோவுக்கு எம்பி சீட் கிடைக்காததால் ஏக கலக்கத்தில் இருந்த மதிமுக நிர்வாகிகள் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று ஈரோட்டில் நடைபெற்ற கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் திமுக குறித்து பொறுமி தள்ளி இருக்கின்றனர். மதிமுக அவைத்தலைவரான ஆடிட்டர் அர்ஜுன்ராஜ் திமுக நாம் எதிர்பார்த்த எதையும் செய்து தரவில்லை என்றும் நாமும் மற்ற கட்சியினரை போல திமுகவை விமர்சித்திருக்க வேண்டும் என்றார். மேலும் வைகோவுக்கு எம்பி சீட் கொடுக்காதது கட்சியினரை காயப்படுத்தியதாக வேதனை தெரிவித்த அவர் ஏன்தான் திமுக கூட்டணியில் இருக்கிறோமோ என்ற எண்ணம் மேலோங்கி இருப்பதாகவும் கூறினார். இழப்பதற்கு எதுவும் இல்லை என விரக்தியின் உச்சத்திற்கே சென்ற அர்ஜுன்ராஜ் நாம் ஏன் கூட்டணியை விட்டு வெளியேறக்கூடாது என கூறி அரங்கை அதிர்ச்சிக்குள்ளார். இத்தனைக்கும் நாம் கூட்டணி கட்சிதானே தவிர அடிமைகள் ஒன்றும் கிடையாது என தனது ஆதங்கத்தை மொத்தமாக கொப்பளித்து தள்ளிவிட்டார். அர்ஜுன்ராஜின் பேச்சை கேட்டு நரம்பு புடைக்க கைத்தட்டிய நிர்வாகிகள் வைகோவை படபடக்க வைத்தனர். எங்கே இவர்கள் பேசியதை நம் கணக்கில் எழுதி விடுவார்களோ என ஒரு கணம் சுதாரித்துக் கொண்ட வைகோ சடாரண எழுந்து அவைத்தலைவர் பேசியதில் தனக்கு உடன்பாடு இல்லை என்றும் அவர் இப்படி பேசுவார் என தெரிந்திருந்தால் பேசுவதற்கே அனுமதித்திருக்க மாட்டேன் என கூறிவிட்டு அமைதியாக அமர்ந்து விட்டார். மதிமுக கூட்டத்தின் புலம்பல் பம்பரமாய் சுழன்று அறிவாலய தலைவர்களின் காதுகளை குடைந்ததாக தெரிகிறது. அதன் விளைவோ சற்று பலமாகவே இருந்ததாக கூறப்படுகிறது. அதாவது மதிமுக கூட்டணியில் இணைந்ததில் இருந்து அக்கட்சியில் இருந்து அதிருப்தியில் விலகும் நிர்வாகிகளை திமுகவில் சேர்க்காமல் வைகோ மீதான மரியாதையை காத்து வந்தது அறிவாலயம். அதிலும் துரை வைகோவின் அரசியல் வருகையை எதிர்த்து மதிமுகவில் இருந்து விலகிய திருப்பூர் துரைசாமி, அழகு சுந்தரம் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளை கூட அரவணைக்காமல் அமைதி காத்து வந்தது திமுக. ஆனால் என்றைக்கு திமுகவையே மதிமுக சீண்ட தொடங்கியதோ அன்றைக்கே திமுக தனது சித்து வேலைகளை தொடங்கிவிட்டதாக கூறப்படுகிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் பல்லடம் தொகுதியில் கூட்டணி சார்பாக போட்டியிட்ட மதிமுக வேட்பாளர் முத்துரத்தினம் தலைமையில் ஏராளமான அக்கட்சியினர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்துள்ளனர். இது வெறும் ட்ரெய்லர் தான் என்றும் மதிமுகவின் எதிர்ப்பு நிலை தொடர்ந்தால் கட்சியின் மூத்த நிர்வாகிகளையே இழக்க நேரிடும் என திமுக தலைமை மறைமுக எச்சரிக்கை விடுத்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.